ஒரு சின்ன ஆசை, ஒரு சின்ன பொய். ஆனா, அது என் அம்மாவின் கண்ணுல கண்ணீரா மாறும்னா என்று நான் நினைக்கவே இல்ல. அம்மாவுக்கு தெரியாம நான் செய்த அந்த ஒரு தவறு என் வாழ்க்கையவே முழுக்க மாற்றி போட்டது. அந்த ஒரு தவறு, அந்த நாள் என்ன நடந்தது தெரியுமா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போவோம். அம்மாவுக்கு தெரியாமல் நான் செய்த தவறு. அம்மாவுக்கு தெரியாமல் நான் செய்த தவறு இன்னும் என் மனசுக்குள் ஒரு காயம் மாதிரி அழுந்துக்கிட்டே இருக்கு. என் பெயர் அர்ஜுன். நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். அப்பா இல்லாமல் அம்மா மட்டும்தான் என் உலகமாக இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு எல்லாமே. அம்மா தினமும் காலையில் 5 மணிக்கே எழுந்துருவாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிறகு ஒரு சிறிய ஹோட்டலில் வேலைக்கு போவாங்க. அவங்க சம்பளம் ரொம்ப குறைவு தான். ஆனால் எனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்க வேணுங்கிறதுக்காக ஓயாமல் உழைச்சிட்டு இருந்தாங்க. என் பையன் நல்லா படித்து பெரிய ஆளாக ஆகணுங்கிறது தான் அவங்களோட கனவு. நான் ஸ்கூலில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் அம்மாவுக்கு நான் தான் உலகம். அவங்க நம்பிக்கை தான் எனக்கு துணை. நான் 10th முடிக்கிறதும் நான் தவறான வழியில் போக ஆரம்பித்தேன். தவறான நண்பர்கள். லைஃப்பை என்ஜாய் பண்ணணுண்டான்னு சொல்லி என்னை மாற்றி விட்டுட்டாங்க. அவங்களோட சேர்ந்துட்டு ஊர் சுற்றுறது. படிப்பு மெதுவாக கையிலிருந்து போக ஆரம்பிச்சிச்சு. படிப்பு கம்மியாக படிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு எல்லோரும் புதிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டாங்க. நான் மட்டும் பழைய ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உனக்கு ஸ்மார்ட் ஃபோன் கூட இல்லையான்னு நக்கலாக கேலி செஞ்சு சிரித்தாங்க. அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த இரவு என்ன நடந்துச்சுன்னா, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. சாப்பாடு எடுத்து வச்சுருந்தாங்க. அர்ஜுன், இந்த மாதம் கொஞ்சம் பணம் கஷ்டம்ப்பா, வீட்டு வாடகைக்கு கொடுக்கணும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் வெளியே சிரித்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே கோபம். எல்லோரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினச்சேன். அடுத்த நாள் அம்மா சேமித்து வைத்திருந்த பணம் ஒரு டப்பாவில் இருந்துச்சு. அது வாடகை பணம். எனக்கும் தெரியும் அது வாடகை பணம் தான்னு. ஆனால் என்னோடய ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியலை. இது கொஞ்சம் எடுத்துட்டு பிறகு திருப்பி கொடுத்துக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் நான் சமாதானம் சொல்லிக்கிட்டேன். அந்த நிமிஷம் என் கை நடுங்கின. ஆனாலும் பணத்தை எடுத்துட்டேன். அதில் இருந்தது 5000 ரூபா. அது சின்ன காசாக தெரியல உங்களுக்கு, அது பெரிய காசு எனக்கும் என் அம்மாவுக்கும். அந்த பணத்தில் ஃபோனை வாங்கிட்டேன். ஃப்ரெண்ட் எல்லோரும் பார்த்துட்டு சொன்னாங்க, டேய் மச்சான், ஃபோன் சூப்பர்டா அப்படின்னு. ஆனால் அந்த சந்தோஷம் 2 நாள் கூட நீடிக்கலை. 3வது நாள் அம்மா வீட்டில் அழுதுகிட்டே இருந்தாங்க. என் பணம் எங்கேயோ போச்சுடா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கண்ணீர் விட்டாங்க. அந்த குரல், அந்த துக்கம் தொண்டை அடைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் நேரில் பார்த்தேன். என் காதில் கேட்டுச்சு. நான் அருகில் நின்னேன். ஆனால் ஒன்றும் சொல்லலை. அர்ஜுன், நீ எடுத்தியான்னு அம்மா கேட்டாங்க. நான் கொஞ்சம் அழுப்பிட்டு இல்லம்மான்னு பொய் சொல்லிட்டேன். அந்த நிமிஷம் நான் என் அம்மாவின் நம்பிக்கையை திருடிட்டேன். சில நாட்கள் போனது. பிறகு வீட்டு ஓனர் சும்மா இருப்பாரா, வந்து சத்தம் போட்டார். அம்மாவை கை கட்டி நிற்க வச்சு கொஞ்ச நேரம் திட்டிட்டு போனார். அதை பார்த்தப்ப என் உள்ளமே உடைஞ்சிச்சு. அந்த இரவு அம்மா சாப்பிடவே இல்லை. அவங்க படுத்துக்கிட்டே அமைதியாக அழுதுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் முழிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபோனை பார்த்தேன். அந்த ஃபோனால் வந்த தவறு தான்னு புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த நாள் நான் அந்த ஃபோனை விற்றுட்டேன். குறைஞ்ச விலையில் தான் விற்றேன். கொஞ்சம் பணம் தான் கிடச்சிச்சு. அதை எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட போனேன். அம்மா, அவங்க என்னை பார்த்தாங்க. நான் தான் அந்த பணத்தை எடுத்து மன்னிச்சுக்கோங்க அம்மா அப்படின்னு கண்ணீர் விட்டு சொன்னேன். என்னோட தப்பை சொன்னேன் அவங்கக்கிட்ட. ஒரு நிமிஷம் அவங்க எதுவும் பேசலை. அப்புறம் மெதுவாக என் தலையை தொட்டுட்டு, எனக்கு பணம் முக்கியம் இல்லைடா தம்பி, நீ பொய் சொன்னது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என் பிள்ளையை இப்படி வளர்த்துட்டோமான்னு அழுதுட்டு இருந்த அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை என் வாழ்க்கையவே மாற்றிடுச்சு. அந்த நாளிலிருந்து நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். எதுவானாலும் என் அம்மாவை இனிமேல் ஏமாற்றக்கூடாதுன்னு. கடைசியாக நான் சொல்கிறேன், நாம் செய்யும் தவறுகள் வாழ்க்கையை கெடுக்காது. அதே தவறை மறைக்க சொல்கிற நம்ம பொய் தான் நம்ம முழுவதும் உடைக்கும். உன் அம்மாவை ஒருபோதும் ஏமாற்றாதே. அவங்க நம்பிக்கை தான் உன் உண்மையான செல்வம். அதனால் நல்ல அம்மா அப்பா கிடைச்ச எல்லாரும் நல்ல பிள்ளைகள் தான். அவங்கள ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. அவங்க ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா உடைஞ்சு போகிறது நம்மளோட நம்பிக்கை மட்டும் இல்லை, நம்மளும் சேர்ந்து தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்படித்தான் பிழை செய்தேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை இப்படி ஒரு தவறு செய்ததுண்டா? அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஸ்டோரி இன்னொருத்தருக்கு லெசனாக அமையலாம். இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு அம்மாவை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க கூட ஏமாற்றாமல் இருக்கலாம். இல்லை இது மாதிரி ஏமாற்றி இருக்கிறவங்க கூட சாரி சொல்லி மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கலாம். நன்றி.